ஈஸியான க்ரீமியான கார்லிக் பிரெட் செய்யலாமா? அதுக்கு நான் 50 கிராம்ஸ் போல பட்டர் எடுத்திருக்கேன். ஃப்ரைடு கார்லிக் அதாவது எண்ணெயில நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்த கார்லிக் சேர்த்துருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி, சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ இதெல்லாம் சேர்த்து அரைச்சுக்கலாம். இப்போ நான் 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். அதில ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்லைஸில் மட்டும் ஒன் சைடு அப்ளை பண்ணிக்கலாம். எந்த சைடு அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த சைடில் வந்து பேனில் வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு சைடில் க்ரீம் சீஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மல் சீஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். மேலே இன்னொரு ஸ்லைஸ் வச்சு அகெயின் அந்த கார்லிக் ஸ்ப்ரெட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தா வாவ்! சூப்பரான கார்லிக் பிரெட் ரெடி. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை